லாங்குவேஜ் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ மிஷினோட இன்டராக்ட் பண்ற லாங்குவேஜ். நான் ஒரு கால்குலேட்டருக்கான அப்ளிகேஷன் பண்றேன் அப்படின்னா 2 நம்பர் ஆட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா சோ அப்ப அந்த ப்ரோக்ராமிங் அப்படின்றது ஒன்றும் இல்லை. இப்போ ஜாவா யார்கிட்ட இருக்கு அப்படி. ஹாய், ஐம் விமலா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா ஜாவா. ஜாவா அப்படின்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நார்மல் லாங்குவேஜ் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு பர்சன் இன்னொருத்தரோட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா அவங்க 2 பேருக்கும் நடுவில் கம்யூனிகேஷன் பண்றதுக்கு ஒரு லாங்குவேஜ் தேவைப்படும். 2 பேருக்கும் தெரிஞ்ச லாங்குவேஜ்ல கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ நான் ஒரு மிஷின் கூட கம்யூனிகேட் பண்ணணும், ஒரு மிஷினோட நான் இன்டராக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு ஒரு லாங்குவேஜ் தேவைப்படுது. ஸோ அப்போ ஒரு பர்சன் ஒரு மிஷின் கூட கம்யூனிகேட் பண்ண தேவைப்படுற லாங்குவேஜ் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ மிஷினோட இன்டராக்ட் பண்ற லாங்குவேஜஸ்ல ஒன்று தான் ஜாவா. ஸோ இந்த ஜாவா பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஜாவான்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஜாவான்றது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இந்த ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படின்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இப்போ நான் மிஷின் கூட கம்யூனிகேட் பண்றதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்றேன். ஸோ அப்போ மிஷின் கூட கம்யூனிகேட் பண்ணும்போது ஒரு மிஷின் கிட்ட நம்ம எதுவும் சொன்னாலுமே ப்ராப்பரா சொல்லணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கால்குலேட்டருக்கான அப்ளிகேஷன் பண்றேன் அப்படின்னா 2 நம்பர் ஆட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அந்த 2 நம்பரை நான் ஆல்ரெடி வச்சிருக்கேனா அந்த நம்பரை தான் ஆட் பண்ணுமா, இல்ல நான் அந்த நம்பரை யூசர் கிட்ட இருந்து வாங்கி அந்த 2 நம்பரை ஆட் பண்ணி தரணுமா, ஆட் பண்ண நம்பரை நான் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி மட்டும் காட்டினா போதுமா, இல்ல ஆட் பண்ண நம்பரை வேற எதுலயும் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணுமா. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு டீடைல்லையும் அதுக்கு ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனா சொன்னா மட்டும் தான் மிஷினுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அப்போ அந்த ப்ரோக்ராமிங் அப்படின்றது ஒன்றும் இல்லை, செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை தான் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை யாருக்கு கொடுப்போம் அப்படின்னா மிஷின். ஸோ மிஷின் கூட கம்யூனிகேட் பண்றதுக்காக தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்றோம். அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் ஜாவா. ஸோ ஜாவான்றது என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஜாவாவோட ஹிஸ்டரி என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஜாவாவோட ஃபாதர் யாருன்னா ஜேம்ஸ் காஸ்லிங். ஜேம்ஸ் காஸ்லிங் இவர் தான் வந்து ஜாவாவோட ஃபாதர். ஸோ இவர் என்ன பண்ணாருன்னா 1991ல கிரீன் டீம் அப்படின்ற டீமோட சேர்ந்து ஜாவாவை டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் 1995ல சன் மைக்ரோ சிஸ்டம் அப்படின்ற கம்பெனி மூலமா ஜாவாவை ரிலீஸ் பண்ணாங்க 1995ல. ஜாவாவோட ஃபர்ஸ்ட் நேம் என்னவா இருந்தது அப்படின்னா கிரீன் டாக். கிரீன் டாக் அப்படின்றது தான் ஜாவாவோட ஃபர்ஸ்ட் நேம். அதுக்கப்புறம் அதை ஓக்குன்னு சேஞ்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் ஜாவான்ற நேம் வந்துச்சு. ஸோ ஓக் அப்படின்றது ஒன்றும் இல்லை, அது ஒரு ட்ரீ. நிறைய கண்ட்ரீஸோட நேஷனல் ட்ரீயா ஓக் அப்படின்றது இருந்துச்சு. அதனால காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் நிறைய வந்ததால அந்த ஓக்குன்ற நேமை சேஞ்ச் பண்ணிட்டு ஜாவான்ற நேமை கொண்டு வந்தாங்க. ஸோ ஜாவாவோட ஃபாதர் ஜேம்ஸ் காஸ்லிங் 1991ல கிரீன் டீம் அப்படின்ற டீமோட சேர்ந்து தான் ஜாவாவை டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அது 95ல ஃபினிஷ் பண்ணி சன் மைக்ரோ சிஸ்டம் அப்படின்ற கம்பெனி மூலமா ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ஜாவாவோட ஃபர்ஸ்ட் நேம் கிரீன் டாக், அதை ஓக்குன்னு சேஞ்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் ஜாவான்ற நேம் வந்துச்சு. இப்போ ஜாவா யார்கிட்ட இருக்கு அப்படின்னா ஆரக்கிள். இப்போ ஒரு ஜாவா ப்ரோக்ராம் நான் ரைட் பண்ணணும், அந்த ஜாவா ப்ரோக்ராமை நான் எக்ஸிக்யூட் பண்ணணும், ஒரு ஜாவா மூலமா ஒரு அப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான டூல் எனக்கு தேவை, ஜாவா டெவலப்மெண்ட் கிட். ஸோ ஜேடிகேவோட இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் எல்லாமே வீடியோட எண்ட்ல பார்ப்போம். ஸோ அதோட ப்ராசஸ், அந்த ஜேடிகே உள்ள என்ன நடக்குது, எப்படி ஒரு ப்ரோக்ராம் கம்பைல் ஆகுது, எக்ஸிக்யூட் ஆகுது, அது எல்லாத்தையும் பார்க்கலாம்.